இன்றைக்கி மாட்டுப்பொங்கலுங்க. கிராமத்தில் பொங்கலை விட மாட்டுப்பொங்கல் தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுவும் இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நிறைய குடும்பங்கள் சேர்ந்து ஒன்றா மாட்டுப்பொங்கல் வைப்போம். அது செம சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மாடுகள் கிராமத்துலேயே மாடுகள் நிறையா பேர் வீட்டில் இல்லை, கொஞ்சம் பேர் வீட்டில் தான் இருக்குது. அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து பொங்கல் தனித்தனியாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி மாடெல்லாம் நல்லா குளிக்க வச்சு அதுக்கு கொம்பில் பெயிண்டெல்லாம் அடித்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கு வந்து வேப்பையில் கன்னிப்பூ அதில் வந்து மாலையெல்லாம் கட்டி அதெல்லாம் ரெடி பண்ணி வைப்பாங்க. புதுசாக அடித்து அந்த மாடை வந்து நல்ல நேரத்தில் கொண்டு வந்து கட்டி அதுக்கப்புறம் பிள்ளையார் பிடிச்சி பிள்ளையாருக்கு பூ அருகம்புல் எல்லாமே வச்சுட்டு அதில் ஒரு தட்டில் வந்து பழம் பூ பழம் தேங்காய் எல்லாமே வச்சுட்டு 2 பக்கம் விளக்கேற்றி அதுக்கப்புறம் பொங்கல் வந்து வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பொங்கலில் வெறும் பச்சரிசியும் உப்பு மட்டும்தான் சேர்த்து பொங்கல் வைப்பாங்க, வேறு எதுவுமே போட மாட்டாங்க. வெண் பொங்கலாக வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பொங்கல் பொங்கின பிறகு தான் தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பொங்கலில் பார்த்திங்கன்னா வெறும் பச்சரிசியும் உப்பு மட்டும்தான் போட்டு பொங்கல் செய்கிறாங்கன்னு சொன்னேன்ல. அதுக்கப்புறம் இதில் தனித்தனியாக வெல்லம் தனியாக எடுத்து வச்சுட்டு தேங்காய் அதுக்கப்புறம் வாழைப்பழம் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி பாலெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டு சாமி கும்பிடுவாங்க. அந்த சாமி கும்பிடும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மண் சட்டியில் வந்து தவிடு அந்த கல் உப்பு பருத்தி கொட்டை காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு அதில் வந்து நல்லா நெருப்பு சூடாக இருக்கும்ல நெருப்பு துண்டு அதையும் போட்டோம்னா அப்படியே வந்து நல்லா புகை வரும். அதுவும் காஞ்ச மிளகாலாம் போட்டுறதுக்கு செம புகை வரும். அந்த புகையோடு வந்து எடுத்துட்டு அந்த மாடுகளை சுற்றி வருவாங்க. 3 சுற்று சுற்றிட்டு வந்துட்டு அடுப்பை 3 சுற்று சுற்றிட்டு அப்புறம் மாடை சுற்றி வருவாங்க. அதுக்கு முன்னாடி அந்த சாம்பிராணியில் வந்து அந்த மாலையெல்லாம் காமிச்சிட்டு மாடுகளுக்கெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் அரைப்பு வந்து மாடுகளுக்கெல்லாம் தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஓடணும். அப்போ வந்து செம்ம சூப்பராக இருக்கும். பசங்கள்லாம் இது தாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த சத்தம் போட்டுகிட்டே ஓடுறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு சவுண்ட் போட முடியாதவங்க தட்டில் வந்து ஒரு குச்சி ஏதாவது வச்சுட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பொங்கலை வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடுப்புக்கு மாட்டுக்கெல்லாம் ஊட்டிட்டு குழந்தைக்கு கொடுத்துட்டு